வணக்கம், வாழிய நலம். இன்னைக்கு நான் ருக்மிணி கல்யாணம் அப்படிங்கிற தலைப்பில் பேசலான்னு இருக்கேன். ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் அவர் துவாரகா நாட்டு மன்னராக இருந்தார். ருக்மிணி விதர்பா நாட்டு இளவரசியாக இருந்தாங்க. ருக்மிணிக்கு 5 அண்ணனுங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே கிருஷ்ணருடைய அந்த வீர தீரத்தெல்லாம் கேள்விப்பட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்ப மனதார அவரை விரும்பியிருந்தாங்க. அப்போ அவங்க திருமண வயசு வந்தோடனே ருக்மிணிக்கு கல்யாணம் பேசும்பொழுது அவங்க அண்ணன் ருக்மா, பெரிய அண்ணன் என்ன பண்ணுறாரு, அவருக்கு கிருஷ்ணரை ஏதோ ஒரு சில காரணத்தினால பிடிக்கல. அதனால வேற ஒரு நாட்டு மன்னன் சிசுபாலன்கிறன அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் தான் தங்கச்சிக்குன்னு முடிவு பண்ணி அவங்க அப்பாட்ட சொல்லி சம்மதம் வாங்கிடுறாரு. ஸோ திருமண ஏற்பாடெல்லாம் நடக்குது. அடுத்த வாரம் திருமண ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அப்போ ருக்மிணி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க உடனே ஒரு கடிதம் எழுதுறாங்க கிருஷ்ணருக்கு. நான் அன்புள்ளவரே, நான் உங்களை தான் மனதார விரும்புகிறேன். நான் உங்களை தான் திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கள் தந்தையார் வேற நாட்டு சிசுபாலன் மன்னனுக்கு என்னை திருமணம் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாரு. அடுத்த வாரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கல்யாணத்தன்னைக்கு காலம்பரை நாங்கள் கோயிலுக்கு போவோம். அம்மன் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு நான் வருவேன் தோழிங்களோட. அப்போ நீங்கள் உங்கள் தேரோடு அங்கே வெயிட் பண்ணிங்கன்னா நான் உங்களோட வந்துடுறேன். நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம். நீங்கள் அப்படி ஒருவேளை வரலான்னு சொன்னால் நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி எனக்கு நம்பிக்கையானவர்கிட்ட கொடுத்து அமைச்சு கிருஷ்ணர்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. அவரும் கிருஷ்ணர்கிட்ட கொடுத்துட்றாரு. கிருஷ்ணர் அதை படித்து பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, சரி அதே மாதிரி இருக்கும்னு சொன்ன மாதிரியே கல்யாணத்தன்னைக்கு காலம்பரை தேரோட புறப்பட்டு போகிறாரு. அவர் அண்ணன் பலராமர் அதை பார்த்துட்டு, சரி தம்பிக்கு ஏதாவது பிரச்சனை நம்ம காப்பாற்றணும்னு அவர் பின்னாடி ஒரு பெரும் படையோட வர்றாரு. கிருஷ்ணர் அதே மாதிரி போய் இந்த கோயிலில் வெயிட் பண்ணுறாரு. ருக்மிணி பூஜை முடிச்சுட்டு வெளியில் வர்றாங்க. கிருஷ்ணரை பார்த்தோன்னா ஓடி தேரில் ஏறிக்கிறாங்க. கிருஷ்ணர் தேரை வேகமாக ஓட்டிட்டு வந்துடுறாரு. அதை பார்த்தோன்னா அவங்க அண்ணனுங்க மற்றவங்களாம் படையை திரட்டிட்டு கிருஷ்ணர் துரத்துறாங்க. அதுக்குள்ளேயும் அந்த பலராமர் பெரும் படையோட எதிரில் அவங்க படையும் இவங்க படைக்கும் சண்டை நடக்குது. அதுக்குள்ளே கிருஷ்ணரை அவர் ஊருக்கு போய் கோயிலுக்கு ருக்மிணி அழைச்சிட்டு போய் திருமணமும் செஞ்சுக்கிறாரு. ஸோ அதனால இதான் முதலியாக ஒரு புராண நம்ம கதையில பார்த்தீங்கன்னா முதல்ல நடந்த ஒரு காதல் திருமணம்ங்கிறது இதுதான். ப்ளஸ் ருக்மிணி கிருஷ்ணருக்கு எழுதின அந்த கடிதம் தான் முதல் முறையாக எழுதப்பட்ட ஒரு காதல் கடிதம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.